சங்கீதம் 27:1-6 வரை. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் ஒன்றை கேட்கிறோம் ஆண்டவரே, அதையே நாடுகிறோம். நாங்கள் உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவதற்குரிய கிருபையினால் எங்களை நிறைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து எங்களை உமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து எங்களை கன்மலையின் மேல் உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் எங்கள் தலை எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்படிக்கும் அது நிமித்தம் உம்முடைய கூடாரத்தில் நாங்கள் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை பொழிந்தருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய கிருபையினாலும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிறைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படக்கூடிய கிருபையினால் நிறைத்து எங்களை சந்தோஷிப்பிக்க பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவினிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யூடியூப்ல இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஏலோகம் ஃபெலோஷிப் சர்ச் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட கூடி இணைந்து பாடுகிற உங்கள் அனைவரையும் தேவன் கிருபையாய் நடத்துவாராக. என்னோடு கூட இணைந்து கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் வானில் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அவருடைய அடைக்கலத்தில் நாம் இருக்கும் பொழுது பொல்லாப்பு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. இப்படியாக வசனம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை நடத்துவதற்கு கிருபையுள்ளவராக இருக்கிறார். நம் அனைவரும் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. கண்மலை வெடிப்பதனில்
பிரசன்னத்துல வந்து நிற்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. தனிமையான வேளையில தேவ பிரச்சனைகளை முழுவதுமாய் நிரப்பும்படியாய் கெஞ்சுகிறோம்ப்பா. தேவ மகிமை எங்களை நிரப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கரத்தை எங்க மேல நீட்டும்படியா செபிக்கிறோம். தேவ பிரச்சனை இறங்கி வரும்படியா செபிக்கிறோம். ஒருவரை தொடும்படியா செபிக்கிறோம். விடுதலையாக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல எங்களை நிறைத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பியாக பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. சிறகில்லாமல் பறக்கிறேன். இந்த சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். ஆகவே நம்ம நன்றியோடு கூட பாடுவோம். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. യേശുവേ നാഥാ, അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. യേശുവേ നാഥാ, അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. യേശുവേ നാഥാ, അങ്ങയെ ഞാൻ ആരാധിക്കുന്നു, സ്തുതിക്കുന്നു. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിൻ സ്നേഹത്തിൻ്റെ വീതിയും നീളവും ആഴങ്ങളും ഉയരവും മാറായുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിൻ സ്നേഹത്തിൻ്റെ വീതിയും നീളവും ആഴങ്ങളും ഉയരവും മാറായുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. മുട്ടോളമല്ല അരയോളവും പോരാ, നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ, യേശു ക്രിസ്തു മാധുര്യവാ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ, യേശു ക്രിസ്തു മാധുര്യവാ. നീ എൻ്റെ സർവവും, നീ എനിക്കുള്ളതും, നീ എൻ്റെ സർവവും എല്ലാറ്റിലും. എൻ ജീവൻ എൻ പേർക്കായി തന്നതിനാ, നീ എൻ്റെ സർവവും എല്ലാറ്റിലും. തേനിലും മധുരമാ, തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ, യേശു ക്രിസ്തു മാധുര്യവാ. He is my everything, He is my all, He is my everything, both great
great and small. He makes my life complete, makes everything new. He is my everything, He is my all. Sweet honey in the raw, sweet honey in the raw. Jesus tastes like honey in the raw. Oh, taste and see that the Lord is good, for He tastes like honey in the raw. Oh, taste and see that the Lord is good, for He tastes like honey in the raw. Oh, taste and see that the Lord is good, for He tastes like honey in the raw. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே உம்முடைய செய்தி கொடுக்கும்படியாக அடியானுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இறுதி தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த வாரத்தில் நாங்கள் சிந்தித்த முக்கியமான பகுதி என்னவென்றால், எபேசர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம். 12ஆம் வசனம் வாசித்து சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். என்னென்றால், உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலே கிரீச பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் என்று நாம் வாசித்தோம். இந்த நாளில் தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த போராட்ட வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்குள்ள வழிகள் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அதே அதிகாரத்திலே அவர் கூறுகிறார். முக்கியமாக 7 அம்சங்களை குறித்து ரோமா இராணுவ வீரருடைய ஆயுதங்கள், ஆர்மர் என்று சொல்லுகிற சர்வாயுதம் வர்க்கத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய காரியத்தை ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். ஆவிக்குரிய மனுஷன், இயேசு கிறிஸ்துவின் சீஷன், கர்த்தரை விசுவாசிக்கிற ஒருவன் இராணுவ வீரன் அணிந்திருக்கின்ற அந்த உடைகள், ஆயுதங்கள், அதற்கு கற்பனையாக அவர் சொல்லி அவர் விளக்கம் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் என்னவென்றால், அதே எபேசர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 அந்த 3 வசனங்கள் அடிப்படையில் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதை நான் வாசிக்கிறேன். ஆகையால் 13, ஆகையால் தீங்கு நாளில் அவளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவளாயிருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள். 14, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் என்று வாசி. இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்று பவுலடிகள் மிக தெளிவாக சொல்ல 12ஆம் வசனம் கடைசி வசனம், வான மண்டலங்களெல்லாம் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், விசுவாச வாழ்க்கையில் இருக்கின்ற அனைவருக்கும், அவிசுவாசிகளும் போராட்டம் உண்டு. அனைவரும்
இதை நான் சந்தித்தாக வேண்டும். நமக்கு நம்முடைய போராட்டங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் இந்த போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தினை நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக அந்த 7 ஆயுதங்களை குறித்து அவர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். முதலாவது த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட் அல்லது சர்வாயுத வர்க்கம். அதில் 2ஆக பிரிக்கிறோம். ஃபிசிக்கல் ஆர்மர், 2வது ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் என்று பார்க்கிறோம். ஃபிசிக்கல் ஆர்மர் என்று சொன்னால் தேக அல்ல சரீர சம்பந்தமான ஆயுதம். ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆயுதங்கள். ரோமா இராணுவ வீரன் அணிந்திருக்கின்ற ஆயுதங்கள் என்னவென்றால், முதலாவது பார்க்கும் அரைக்கச்சை அல்லது ஆங்கிலத்தில் பெல்ட் என்று சொல்லுவோம். 2வது மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட். 3வது பாதரட்சை, ஆங்கிலத்தில் ஷூஸ் என்று சொல்லுவோம். 4வது கேடகம், ஆங்கிலத்தில் ஷீல்டு என்று சொல்லுவோம். தலைச்சீராவை அல்லது ஹெல்மெட் என்று சொல்லுவோம். 6வது பட்டயம் அல்லது ஸ்வாட், ஆவியின் பட்டயம், ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். 7வது என்று சொன்னால் விழிப்பு, அது ஆவிக்கிற, அது வந்து ஆங்கிலத்தில் சொன்ன ஸ்பிரிட் இன் ப்ரேயர் இன் தி ஸ்பிரிட் அல்லது அலர்ட், விழிப்புடன் இருக்க வேண்டும். இத்தனை 7 காரியங்கள் ஃபிசிக்கல் அல்லது சரீர சம்பந்தமான ஆயுதங்கள். ஆனால் ஸ்பிரிச்சுவல் அதற்கு ஈடாக பார்க்கும்போது பெல்ட், அரைக்கச்சைக்கு ஈடாக ட்ரூத், சத்தியத்தை குறித்து பார்க்கின்றோம். 2வது மார்க்கவசத்துக்கு ஈடாக நீதி அல்லது ரைட்டியஸ்னஸ். 3வது பாதரட்சை, அதற்கு காஸ்பல், சுவிசேஷம் என்று ஆவிக்குரிய ஆயுதம். கேடகம் என்று அதற்கு ஈடாக சொல்வது விசுவாசம், ஃபெய்த். 5வது தலைச்சீராவை, அதற்கு சால்வேஷன் என்றும் என்ன சொன்னால் இரட்சண்யம். ஸ்வாட் அது பட்டயம் என்று சொல்லும் தி வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனம். 7வது அலர்ட் அல்லது விழிப்பு, அதற்கு ஈடாக பிரேயர், ஜெபம். அவ்விதமாக ஆவிக்கிற 7 ஆயுதங்களும் சரீர பிரகாரமாக 7 ஆயுதங்களை குறித்து நாம் வாசித்து கேட்டோம். இந்த 7 என்று சொல்லும்போது பூரணம், முழுமையானது, பூர்ணமானது. வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கின்றோம் 7 என்று. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம். அநேக இடங்களில் புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கிறோம் 7 சபைகள் பூரணமானதை குறிக்கிறது. 7 நட்சத்திரங்கள், வலங்கரத்தில் 7 நட்சத்திரம் பிடித்து கொண்டு ஏந்தி கொண்டு நிற்கிறவர் என்று இயேசுநாதரை குறித்து சொல்கிறோம். 7 ஆவிகளை குறித்து பார்க்கின்றோம். 7 பொன் நிலவிளக்கின் மதியிலே உலாவுற கத்து என்று வாசிக்கிறோம். அவ்விதமாக 7 7 என்று பார்க்கணும். என்று சொன்னால் பூரணம், முழுமையானது என்பது பொருள். ஆகவே இந்த 7 ஆயுதங்களையும் அல்லது 7 காரியங்களையும் நாம் ஆவிக்கிற ஜீவியத்திலே வாழ்ந்தால் மட்டுமே பூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆயுதம் ஒவ்வொரு விசுவாசிக்கு தீங்கு நாளில் பிசாசை எதிர்த்து நின்று தாக்குதல் செய்வதற்கு பலன் கொடுக்கிறது என்று வாசிக்கும். இந்த ஆயுதங்கள் போராடுவதற்கல்ல, தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ், நமக்காக அதை பயன்படுத்துகிறோம். யாக்கோபு நிறுவத்திலே 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசை நான் போன தடவை சொன்னேன், தோற்று போன ஒரு எதிரி பிசாசு. அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருவான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும்போது, தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
இப்போ எவனையாவது அழிப்பதற்காக அவன் சுற்றித் திரிகின்ற ஒரு பிசாசு. 9ஆம் வசனம் சொல்வது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களோ என்று சொன்னால், இந்த பாடுகள் நமக்கு மட்டுமல்ல சகோதரர்கள் வாழ்க்கையிலும் நாம் காணுகிறோம். ஆகவே இந்த நாட்களில் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு பிசாசை பார்த்து பயந்து ஓடுவதற்கல்ல, எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் சில வேளை பார்க்கின்றோம், நாய் ஓடி வரும். நாய் ஓடி வரும்போது ஓடக்கூடாது, நின்று திரும்பி சத்தம் போட்டால் நாய் திரும்பி ஓடும். பல இடத்தில் பார்க்கின்றோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு தோற்று போனவன். நமக்காக இயேசு சிலுவையில் பிசாசை வென்றவர். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு ஒன்று செய்ய முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த சர்வாயுத வர்க்கம், த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களை குறித்து நான் முதலாக சத்தியத்தை குறித்து. முதல் ஆயுதம் என்று சொன்னால் சத்தியம், ஆங்கிலத்தில் ட்ரூத் என்று சொல்கிறோம். விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும், சத்தியம் பேச வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பென்று பேசக்கூடாது. கர்த்தர் அதை பார்க்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தின் ஆழத்தின் ரகசியங்களை காண்கிறவர். ஆகவே நாம் எப்பொழுதும் சத்தியமே பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது. யோவான் 8:44 வாசிக்கிறோம், அவன் என்று சொன்னால் சாத்தான் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதி முதல் கொண்டு பிசாசு கொலைபாதகன். காயினுடைய சகோதரன் ஆபேலை காயின் கொண்டான். எப்படி? பிசாசானவன் அவனை வஞ்சித்தபடியினால் காயின் தன் இளைய சகோதரன் ஆபேலை கொண்டு போனான். சத்தியம் அவனிடத்தில் இல்லை, அவன் சத்தியத்திலே நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும் போது தான் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆக பிசாசு எப்பொழுதுமே பொய் சொல்லுகிறவன், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அவன் எப்பொழுதுமே பொய் பேசிக்கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை என்னவென்றால் விசுவாசிகளை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும். யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறென்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லுகிறார். யோவானை சுவிசேஷத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். திருடன் பிசாசானவன் எதுக்கு வருகிறான்? திருடவன் முதலாவது திருடுவான். தேவ சமூகத்தில் வந்து அவனை விரட்டி விட்டு அவனை அடுத்து அவனை என்ன சொல்லுவான்? கொல்லுகிறான். 3வது அழிப்பான். அப்போ அவன் முற்றிலுமாக ஒரு விசுவாசே ஒரு கர்த்தருடைய தாசனை எப்படியாகிலும் அவனை அழிக்க வேண்டும்தான் அவன் நோக்கம், பிசாசின் நோக்கம். ஆகவே நாம் சொல்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நான் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசுவை குறித்து பார்க்கும்போது யோவான் 1:4 வாசிக்கும்போது அவன் ஜீவனுடையவர், அவனுக்குள் ஜீவன் இருந்தது என்று வாசிக்கிறோம். இயேசுக்குள் ஜீவன் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து ஆவி நமக்குள் இருக்கும்போது நாம் ஜீவன் பெறுகிறோம், நாம் ஜீவனுள்ளவராக மாறுகிறோம். அப்போ ஆதி காலத்திலிருந்து பிசாசானவன் கொலைபாதனாயிருக்கின்றான், ஆவேலை கொண்டு விட்டான். அதே காரியங்களை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காகத்தான் அவன் வந்திருக்கான், தவிர அவனை வாழ வைப்பதற்கல்ல. பிசாசானவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். இந்த சத்தியத்தை குறித்து பேச வேண்டும் என்று நான் ஒரு முறை சொன்னேன். யோவானுக்கு எழுதின 3ஆம் நிருபத்திலே வாசிக்கிறோம். அங்கே காய்வை குறித்து அவர் பேசுகிறார். அப்போ சொன்ன யோவான்
காயுவை குறித்து பேசும்போது அவனை குறித்து அவன் சத்தியத்தில் நடக்கிறான், எப்பொழுதுமே சத்தியத்தில் நடக்கிறது என்பது கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமுடையவன் என்று அந்த 3வது நிருபத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 6, 16, 17 வசனத்தில் வாசிக்கும்போது சாத்தான் பொய் நாவை உடையவன், ஆனால் தேவனோ மேட்டிமையான கண் பொய் நாவையும் வெறுக்கிறார். நாவை தேவன் வெறுக்கிறார், ஆனால் பிசாசு பொய் பேசுகிறவன். யோவான் 14:6 வாசிக்கிறோம், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ தேவனிடத்தில் வர வேண்டுமான ஒரே வழிதான் இயேசு, ஒரு வார்த்தையாக இருந்தான். இயேசு கிறிஸ்து மூலம்தான் நாம் தேவனிடத்தில் போக முடியும். சங்கீதம் 15:1-2 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆகவே உண்மையாக நடக்கிறவன் தான் தேவ சமூகத்திலே நிற்க முடியும், தேவ சமூகத்திலே செல்ல முடியும். ஆகவே உண்மையுள்ளவனாய் நாம் வாழ வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னால், யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 3 பகுதியாக பார்க்கின்றோம். முதல் பகுதியில் இயேசுதாமே தமக்காக பரிந்து பேசுகிறார், தேவனோடு ஜெபம் பண்ணுகிறார். 2வது பகுதி தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். 3வது பகுதி விசுவாசிகளுக்காக அவர் பேசுகிறார். அப்போது தன்னுடைய சீஷர்களுக்காக பேசும்போது அவர் ஜெபிக்கிறார். அவர்கள் அல்ல சீஷர்கள் உலகத்தார் அல்ல, அவர் தேவனுக்குரியவர்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொன்னால், ஒரு மனிதன் நானோ நீங்களோ பரிசுத்தமாக்க வேண்டுமானால் தேவ வசனம் நாம் அறிய வேண்டும். வசனத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், தேவ வசனத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை வாசித்து வசனத்தினால் நம்முடைய மனம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். வசனமே நம்மை சுத்திகரிக்கின்றது என்று இதில் வாசிக்கிறோம். யோவான் 38ஆம் அதிகாரம் 31-32 வாசிக்கும் பொழுது, அங்கே யூதர்கள் இயேசுவண்டை வந்து பேசும்போது அவர் சொன்னார்கள், யூதரோடு பேசுகிறார். இங்கே யூதர்கள் பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அப்போது ஒரு மனுஷன் இயேசுக்கு சீஷராக வேண்டுமானால் அவர் வசனத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், வசனத்தின்படி நடக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் போது, நீங்கள் உலகமெங்கும் சென்று என்ன செய்ய வேண்டும், என் வசனத்தை நீங்கள் போதிக்க வேண்டும். அவர்கள் வசனத்தை அவர்களை போதித்து அவர்களை சீஷனாக்க வேண்டும். அப்போ ஒருவன் சீஷனாக வேண்டுமானால், தேவ பிள்ளையாக வேண்டுமானால் தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வசனத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமான பாக்கியவான். அப்போது தேவனிடத்தில் இருக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இங்கே அடுத்து 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது சத்தியம் அறிய வேண்டும், தேவனுடைய வார்த்தை அறிந்தால் தான் விடுதலையாக்க முடியும். இந்த சத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. வேதத்தின் ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வனாந்தரம் வழியாக கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். வந்திருக்கும்போது மோவாப் தேசத்தில் வைத்து அவர்களை கொண்டு வந்த மோசே மரித்து போனான். அது பிற்பாடு அவருடைய கூட இருந்த யோசுவாவை, நூனின் மகனாகிய யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக நியமிக்கிறார். இவர்
யோர்தான் கடந்து யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தான் நதியை கடந்தார். ஆற்றை கடந்துட்டு அடுத்து எரிகோ பட்டணம். அங்கே வந்தபொழுது தேவன் சொன்னார், எரிகோவின் ராஜாவையும் எரிகோ ஜனத்தையும் அந்த தேசத்தையும் அந்த பட்டணத்தையும் உனக்கு கொடுத்திருக்கேன் என்று சொல்லி அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார் தேவன். நீங்கள் அவர்களை சுதந்திரித்து அந்த பட்டணத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொன்னபொழுது யோசுவாவின் மூலமாக பட்டணத்தை 7 முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வந்தபோது அவர் சத்தமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். அந்த எரிகோ கோட்டை தரமிட்டமானது என்று பார்க்கிறோம். ஆனால் அடுத்த ஒரு சின்ன பட்டணம் ஆயிப்பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவா தன்னுடைய ஆட்களை வேவு பார்க்க அனுப்பினாங்க. அவங்க போய் பார்த்த ஆயிப்பட்டணம் சின்ன பட்டணம், கொஞ்சம் நபர்கள் தான் உண்டு, மக்கள் உண்டு. ஆகவே அந்த தேசத்தை நாம் சீக்கிரமாய் நாம் கைப்பற்ற முடியும் என்று சொன்னபொழுது யோசுவா கொஞ்சம் பேர் அனுப்பினாங்க. ஆனால் என்ன நடந்தது? அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடித்தார்கள். 36 பேர் அதில் மரித்து போனார்கள். யோசுவா மிகவும் கவலை விட்டவனாக அந்த தேவனுடைய சாட்சி பெற்றதன் முன்னிலே அவன் முகங்குப்புற விழுந்து தேவனோடு மன்றாடினான். ஆண்டவரே, நாங்கள் தோற்று போனோம், காரணம் என்ன என்று கேட்டபொழுது, உங்களில் ஒருவன் பாவம் செய்திருக்கின்றான். என்ன என்று கேட்டபொழுது, நீ அடுத்த நாள் அதை பற்றி எல்லா கோத்திரங்களையும் விசாரித்து பாரு, அப்பொழுது உனக்கு தெரியும் என்று சொன்னான். அப்போ அடுத்த நாளில் எல்லா கோத்திரங்களையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்கள்னு கேட்டபொழுது, யூதா கோத்திரத்தில் ஒரு மனிதன் கர்மியினோட மகன் ஆகான், அவன் சொன்னான், நீ உண்மை சொல்லு என்று யோசுவா அவனை கேட்டபொழுது, உண்மைதான், நான் பாபிலோன் சால்வையும் 200 வெள்ளி காசை சேக்கல் வெள்ளியையும் 50 சேக்கல் பொன்னையும் எடுத்து நான் என் வீட்டுக்குள்ள வீட்டிலே நான் புதைத்து வைத்திருக்கேன் என்று சொன்னான். ஓஹோ, அப்போ அவன் புரிஞ்சு போச்சு யோசுவாவுக்கு, இந்த பாவம் செய்தபடினால்தான் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் என்று உணர்ந்தான். என்ன ஆயிற்று? கடைசியாக அந்த ஆகானை குடும்பத்தாரை கல்லறிந்து கொண்டார்கள் பார்க்கின்றோம். அப்போ இதில் ஒரு ஆவிக்கிற உண்மை உண்டு. இவன் ஆகான் பொருளை எடுத்து வீட்டுக்குள்ளே புதைத்து வைத்தான், யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தரதை பார்க்கிறார். இந்த உலகத்திலே மனிதன் சென்ற பாவங்களை பிறர் பார்க்கவில்லை என்று சொல்லி அதை மறைத்து வைக்கிறான். ஒருவரும் அப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் கர்த்தர் அறிகிறவர், அவர் இருட்டும் வெளிச்சமாக என்று பார்க்கிறவர். நான் எதை செய்தாலும் கர்த்தர் பார்க்கிறவர். குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான், புருஷன் செய்கிற காரியங்களை மனைவிக்கு மறைக்கலாம், மனைவி செய்கிற காரியங்களை புருஷன் மறைக்கலாம். ஆனால் என்று காரியங்களை அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இங்கே என்ன நடந்துச்சு? நம்ம வாழ்க்கையில் எந்த காரியங்கள் மனதுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே மறைத்து வைக்கிறது தேவன் அறிகிறார். ஆகான் தன்னுடைய வீட்டுக்குள்ளே புதைத்த இந்த பொருட்களை தேவன் பார்த்தார். அவன் கடைசியாக விசாரித்தபோது அவன் அதை அறிக்கையிட்டு பார்க்கின்றோம். ஆகவே எந்த காரியமாயிருந்தாலும் மனுஷனை மறைக்கலாம், ஆனால் தேவனை மறைக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ப்ரோவர்ஸ் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கையிட்டு விட்டு விடுறவன் இழக்கம் பெறுவான். தன் பாவத்தை மறைக்கிறவன், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பாவத்தை மறைக்கக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கம் பெற வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திலே எல்லா பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும். நாம் பிறர் பார்க்கவில்லை நினைக்கலாம், ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் சின்னதாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் அதை அறிகிறார், தேவன் அதை பார்க்கிறார். ஆகவே தேவனை மறைத்து ஒன்று செய்ய முடியாது. ஆகவேதான் மனம் திரும்புங்கள் என்று இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் ஸ்நானன் முதலாவது பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதைத்தான் மத்தேயு 4:12 இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆகவே
மனம் திரும்பாவிட்டால் பரலோகம் செல்ல முடியாது. பேதுரு தன்னுடைய உடன் சீஷர்கள் 11 சேர்ந்து எருசலேமிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் மாடி வீட்டில். அன்றைக்கு இவருடைய பிரசங்கம் கேட்டு அங்கே கூடி வந்த ஜனங்கள், ஐயா நாங்கள் தப்பு செய்து விட்டோம், என் இயேசுவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் சொன்னார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்திலே முழுக்க இடுங்கள், அப்பொழுது பரிசுத்த அபிஷேகம் கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே மனம் திரும்ப வேண்டும். ஒருவன் எப்படி மனம் திரும்ப வேண்டும் சொன்னால், நானோ நீங்களோ செய்த பாவங்களை குறித்து பச்சாத்தாபம் செய்ய வேண்டும். we must repent, regret for that. அதற்கு நாம் மனம் வருந்தி தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டால் அது விட்டு விட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொன்னேன், பாவங்களை அறிக்கையிடுவது மட்டுமல்ல, அதை விட்டு விலக வேண்டும். திரும்பி அந்த பாவம் செய்யக்கூடாது. அதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியத்தை விரும்புகிற தேவன் நாம் என்ன சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் பொய் சொல்லக்கூடாது. வாழ்க்கையிலே தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அந்த சத்தியம், அதுக்காக நாம் சத்தியத்தை குறித்து பார்க்கும்போது அது பெல்ட், அரைக்கச்சை, பெல்ட்டை பற்றி நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் கேட்கின்றவர் யாராகிலும் நீங்கள் என்சிசி அல்லது ஏசிசி இருந்தனா அதில் நீங்கள் ஒரு கேடட்டாக இருக்கும்போது பெல்ட் இருக்குது. நீங்கள் யூனிஃபார்ம் போடும்போது பெல்ட் கட்டுவாங்க. பெல்ட்டு நாம் வீட்டில் இடும்போது, நம்ம பேண்ட் இடும்போது உள்ள அந்த அந்த லெதர் பெல்ட் அல்ல, அது விசேஷித்த பெல்ட். அந்த பெல்ட்டு போட்டால் தான் மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்ய முடியும். பெல்ட், அந்த பெல்ட்டுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதில் மெட்டல் பகுதி உண்டு, நல்ல அந்த ஷைனிங் பண்ணணும். அதெல்லாம் அதை ஷூ எல்லாம் என்ன பண்ணும்போது, நம்ம பாலிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக பண்ண வேண்டும். இந்த பெல்ட்டும் நாம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பெல்ட் என்பது மிக முக்கியமானது. யுத்தத்துக்கு போகிறவன் பெல்ட் அணிய வேண்டும். சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஒரு விசுவாசி விசுவாச ஜீவியத்தில், விசுவாச போராட்டத்தில் வாழ்கின்றவன் என்ன செய்ய வேண்டும்? சத்தியமாக பேச வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும். என்று சொன்னால் தேவன் சத்தியத்தை விரும்புகிறவர், அவர் சத்திய தேவன். நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் விரும்புகிறவர். ஆகவே முதலாவது ஆயுதம் என்று சொன்னால் சத்தியம், ட்ரூத், அரைக்கச்சை நாம் அணிந்திருந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம் நீதி, ரைட்டியஸ்னஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நீதி. எபேசியர் 6:14 வாசிக்கிறோம். இது இராணுவ வீரன் அணிய வேண்டிய மார்க்கவசம். அதுக்கு பிரஸ்ட் பிளேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மார்க்கவசம். இது எதற்காக மார்க்கவசம் சொல்ல? மார்பை பாதுகாப்பதற்காக. எதிரியானவன் அவன் துப்பாக்கியினால் சுடும் பொழுது அந்த மார்க் பகுதியை பாதுகாப்பதற்காக உள்ள பிரஸ்ட் பிளேட், அதுதான் மார்க்கவசம், ரைட்டியஸ்னஸ். யாருக்கு இந்த நீதி? பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இட்ஸ் a saints. அப்போ அவன் என்ன எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி, அது சுயநீதி அல்ல. சுயநீதி எதனால் கிடைக்கின்றது? நியாயப்பிரமாணம் செய்வதன் மூலமாக சுயநீதி கிடைக்கிறோம். அது கிரியின் மூலமாக கிடைக்கிறது சுயநீதி. ஆனால் தேவன் கொடுக்கிற நீதி தேவநீதி. பிதாவாக தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நீதி, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவனுக்கு தேவன் அளிக்கிற நீதி தான் தேவநீதி. அதை நாம் உடையவளாக இருக்க வேண்டும். தேவநீதி உள்ள என்று சொன்னால் நம்ம இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம் நடக்கையெல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும்.
ஏசாயா 59:17 வாசிக்கும் போது அவர் தேவன் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்தார் பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், அவர் பிதாவாக தேவன் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கும் என்று காணப்படும்படிக்கு. ஆகவே கிறிஸ்துவின் மூலம் தான் அந்த நீதியை நாம் அடைய முடியும். ஆகவே இந்த நீதியை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 119, 170 வாசிக்கிறோம், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். தேவனுடைய கற்பனை எல்லாம் நீதி உள்ள கற்பனைகள். ஆகவே நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த நீதி தேவன் தருகிற நீதி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தன் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கிற நீதி தேவ நீதி, ரைட்டியஸ்னஸ், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இரண்டாவது காரியத்தை நீதி என்று வாசித்தோம். முதலாவது சத்தியம், அரக்கச்சை. இரண்டாவது நீதி, மார்க்கவசம் பாசம். மூன்றாவது சமாதான சுவிசேஷம் அல்லது காஸ்பல் ஆஃப் பீஸ். எபேசியர் 6:15 வாசிக்கிறோம். இந்த இராணுவ வீரன் அணிகின்ற ஷூஸ், அது எதை? பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. யுத்தத்துக்கு பாதரட்சை மிகவும் அவசியம். ஆவிக்கிற ஆடை என்று சொல்லும்போது சமாதானம், சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் பீஸ். இயேசு கிறிஸ்து சமாதானம் தருவதற்காக வந்தான். ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கொரு பாலன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கின்றோம் அவருடைய நாமங்கள் ஒன்று சமாதான பிரபு. அப்போ இந்த சமாதானத்தை நாம் அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சுவிசேஷம் அல்லங்கள் காஸ்பல், நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கு. அப்போ அது கேட்கிறவனுக்கும் சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை நாம் உடையவனாக இருக்க வேண்டும். அந்த ஷூ, அதுக்கு என்ன சொல்கிறோம்? சமாதான சுவிசேஷம், அது பாதரட்சை. நாம் பாதரட்சை அணிய வேண்டும். ஏசாயா 52:7 வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கின்ற கார்கள் மிக அழகாயிருக்கின்றது. நானும் நீங்களும் இயேசுக்கு சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அது தேவன் கொடுத்த கட்டளை. உலகமெங்கும் சென்று நீங்கள் நீங்கள் தேவனுடைய சாட்சி சொல்லுங்க வேண்டும். இயேசுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 18-20 வாசிக்கும் போது அங்கே நீங்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அவர்களை சீஷராக்க வேண்டும், பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய கட்டளையாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரோமர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படினால் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் சமாதானம் உண்டு. உலகத்தில் வேறொருத்தர் சமாதானம் இல்லை. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான். அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததன் மூலமாக நமக்கு என்ன சமாதானத்தை பெறுகிறோம். அதுதான் ரட்சகர். ஒரு பாவத்தை விட்டு அகலும்போது, விட்டு மாறும்போது அவனுக்கு சமாதானம் கிடைக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நித்திய சமாதானம் அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து
வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் உங்கள் யாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் நினைவுகளிலும் கர்த்தருக்கு காக்கப்படும் விதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவ சமாதானம் வேண்டுமானால் எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட சொல்ல வேண்டும். நாம் கவலைப்படக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு சொல்ல வேண்டும். தேவனிடம் சொல்லும்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் நமக்குள்ளே கடந்து வரும். ஆகவே சமாதான பருவாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே 3 காரியங்களை இன்றைக்கு நான் சொன்னேன். முதலாவது சத்தியம் என்னும் சத்தியத்தை குறித்து நான் பார்த்தோம். சத்தியம் என்னும் அறக்கச்சை நாம் கட்ட வேண்டும். 2வது தேவ நீதி, ரைட்ரஸ்னஸ் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவின் நீதி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது சமாதான சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இது நம்முடைய கடமை. ஆகவே இந்த 3 காரியங்கள், இன்று மீதியாக 4 காரியங்கள் உண்டு. தேவ சித்தமான அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். ஆகவே இந்த 3 காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த the whole armor of God, சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலம் கர்த்தருடைய வசனத்தின் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான செய்ய வேண்டும். சத்தியம் பேச வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சியை ஏற்றுக்கொண்டு நீதியுள்ளவனாக மாற வேண்டும். 3வதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். சமாதானத்தில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் உலகமெங்கும் பறைசாற்றப்படுகின்றது. கர்த்தர் வருகை சமீபமாக இருக்கப்பட்டியால் அது ஒரு கண்டிஷன் என்ன சொன்னால், இந்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது கடைசி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகை இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 24:14 வாசிக்கிறோம். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கின்ற நானும் நீங்களும் இந்த துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இந்த உலகத்தை அந்தகார சக்திகளோடும் பார்னமண்டல கிரீச பொல்லாத ஆவின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து நாம் இதயத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இந்த கொரோனா காலத்திலே ஏன் இந்த கொரோனா வந்ததுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள் உண்டு. நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். இது கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுது, பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். விட்டு விடுவனுக்கும் இரக்கம் கிடைக்கும். ஆகவே இந்த கடைசி நாட்களில் வாழ்கின்ற நானும் நீங்களும் இந்த கொரோனா காலத்தில் வாழும்போது 5 மாதங்களிலும் நாம் எங்கேயும் போக முடியாத வீட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். சகோதரியே சற்று ஆராய்ந்து பார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை, என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். அப்பாவோடு கேட்போம், ஆண்டவரே இந்த தேசத்தில் நீதி செய்யும் ஆண்டவரே, எங்கள் லட்சியம் ஆண்டவரே, ஒரு தேசத்தை விட்டு வேறு தேசம் போக முடியாதபடி எல்லா தேசத்திலும் இந்த கொரோனா நோய் இருப்பதை நாங்கள் அறிகிறோம். கர்த்தாவே, இந்த COVID-19 உலகத்தை முழுவதுமாய் ஆட்டி படைக்கிறது நாங்கள் காண்கிறோம். கர்த்தாவே, இதனுடைய காரணம் என்ன? இவன் யாரும் தெரியவில்லை. அதற்கேற்ற வேக்சின் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி என்றால் தேவனால் மட்டுமே இதை மாற்ற முடியும். ஆகவே தேவனிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் லட்சியம் ஆண்டவரே, எங்களுக்கு குறை என்ன என்பதை நீ சொல்லித்தார், நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்றாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பில் இயேசு சாமி, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீ நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்தின் சில பகுதிகளை வாசித்தோம் ஐயா. ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கம், ஆவிக்கிரிய ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். பவுலடிகள் எழுதும்போது ஒரு ரோமா வீரன் அணிந்து கொண்ட அந்த உலக பிரகாரமான ஆயுதங்களுக்கு ஒப்பிட்டு இந்த ஆவிக்கிற ஆயுதங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். முதலாவது நாம் சத்தியம் பேசலாக இருக்க வேண்டும், ட்ரூத். இரண்டாவது
தேவநீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, சுவிசேஷத்தை, சமாதான சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். தொடர்ந்துள்ள காரியங்களை அடுத்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களோட பேசும் தகப்பனே, எங்கள் குறையில் இருந்தால் மன்னித்தலும் சாமி. துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கர்த்தரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் இன்று சதா காலம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.